வணக்கம். இன்னைக்கு புட்டியூப் செல்வி சேனலில் இன்னைக்கு என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து அவரைக்காய் பொரியல் பண்ண போகிறேங்க, நிலக்கடலை போட்டு. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன், அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ கடாய் சூடாயிடுச்சுங்க. வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் காயட்டும், கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். பொரியலுக்கெல்லாம் கொஞ்சம் கடுகு நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும். கடுகு பொரியட்டும். காற்றடிக்குது, அடுப்பு இதாகுது. கடுகு பொரியட்டுங்க. கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். காய் கொஞ்சமாக இருக்குதுங்க, அதனால் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக போட்டுக்கலாம். பொரியலுக்கு வெங்காயம் இருந்தால் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நல்லா வணக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப சிவப்பாக நல்லா செவந்து போகிற அளவுக்கு வணக்க வேண்டியது இல்லைங்க, லைட்டாக வணங்கினா போதும். காய் வணங்கும் போது வணங்கிட்டோம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 3 வரமிளகாய், 2 கொத்து கறிவேப்பிலை எடுத்துருக்கேன். நான் கொஞ்சம் கறிவேப்பிலை அதிகமாக போடுவேங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கினா போதும். நான் வரமிளகா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பொடி பண்ணி வச்சுருக்கிறேங்க, நிலக்கடலை பொடி. இப்போ இந்த பொடி வந்து நான் பொடி பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுருக்கிறேன். இது தனியாக ஒரு நாளைக்கு பொடி எப்படி செய்கிறதுன்னு போடுறேன். இதில் வந்து வரமிளகா போட்டிருக்கிறதுனால, காரம் போட்டிருக்கிறதுனால சும்மா ஒரு 3 மிளகா மட்டும் வாசத்துக்காக போட்டுக்கிட்டேன். நீங்கள் பொடி இல்லைன்னா பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. நாங்கள் பச்சை மிளகா போடல, அல்சர் இருக்கிறதுனால வரமிளகா போட்டுக்கிட்டோம். பச்சை மிளகா போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. வெங்காயம் வணங்கிடுச்சு, காய் கொட்டிக்கலாம். காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் முத்தி போன காயாக இருந்ததுனால இந்த பருப்பெல்லாம் ஒழிச்சு வச்சுருக்கிறேன். பருப்பும் காயும் 2ம் போட்டுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டில் பேசி சாப்பிடும்போது அந்த காய் வாய்க்கு வரும்போது விதை வரும்போது நல்லா இருக்குங்க. காய் கொஞ்சம் நல்லா வணக்கிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வணக்கலாங்க. உப்பு வந்து கொஞ்சம் வேவுட்டுன்னு பாதி இது வேவுட்டுன்னு போட்டுக்கலாம், இல்லைன்னா காய் கசந்த மாதிரி ஆயிரும். எந்த காய்க்குமே ஃபஸ்ட்லேயே உப்பு போடக்கூடாதுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். காய் கொஞ்சம் வேவுட்டுன்னு உப்பு போட்டுக்கலாம். சிம்பிளாக ஈஸியான வேலை தாங்க இது. சாம்பார் இருக்குதுங்க, அதனால் அவரைக்காய் பொரியல் பண்ணுறேன். காய் நல்லா வணங்கட்டுங்க. பாருங்கள், அவரைக்காய் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வணக்கிட்டோம். அதுக்கு மேலே இவ்வளோதாங்க வணங்கும் அவரைக்காய். நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், காய் வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு காய் வேகிற அளவுக்கு, காய் எந்த அளவுக்கு இருக்குதோ அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். போதுங்க, இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். நம்ம ஊற்றினா காய் சொலன்னு போயிடும், டேஸ்ட் இல்லாமல் ஆயிரும். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், காய் மேகிற அளவுக்கு. இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் காய் வேக வைக்கலாங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். அடுப்பு ரொம்ப அதிகம் எரிய வேண்டாம், அப்போ தான் காய் நல்லா வேகும். நம்ம ஒரு மூடி போட்டு மூடிக்கலாங்க.
காய் கொஞ்ச நேரம் வேகட்டும், ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் பார்க்கலாம். இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், காய் முக்கால்வாசி வெந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது வெந்துடும். பொடியெல்லாம் போட்டால் கணக்காக போயிடும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு போடுங்க, அதிகமாக போட்டு கசந்து போயிட போகுது. ஏன்னா நான் பொடியில் உப்பு போட்டிருக்கிறதுனால உப்பு கம்மியாக தாங்க போட்டுக்கிட்டேன். பொடியிலையும் உப்பு இருக்குது. உப்பு பார்த்துக்கிறேன். உப்பு கணக்காக இருக்குங்க. பொடியில் உப்பு இருக்கிறதுனால கரெக்டாக இருக்கும். சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடும்போது கணக்காக இருக்கும். ஆனால் தேங்காய் திருவி போட்டால் சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்காதுங்க. இது சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பாருங்க, காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பொடி போட்டுக்கலாம். இந்த கொஞ்சம் லைட்டாக அப்படி தண்ணி இருக்கும்போது அது பொடி போட்டால் தாங்க காயில் நல்லா சோதிக்கும், பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன், கிளறி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பொடி பத்தலைங்க, இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பொடி போட்டாலும் நல்லா தாங்க இருக்கும். கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, அந்த தண்ணிக்கும் அதுக்கும் கணக்காக போச்சு பொடி போடவும். இன்னும் கொஞ்சம் பொடி போட்டுக்கிறேன். நான் வந்து 3 ஸ்பூன் பொடி போட்டிருக்கிறேங்க. இந்த மாதிரி பொடி அரைச்சி வச்சுக்கிட்டா எல்லா காய்க்கும் போட்டுக்கலாங்க. கொத்தவரங்காய், அவரைக்காய், பீக்கங்காய், சொரக்காய் எல்லா காய்க்கும் போடலாம். போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மதியம் நீங்கள் லஞ்சு எடுத்து போகிறதுனா கூட இந்த மாதிரி செஞ்சு சாதம் போட்டு கிளறி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேங்காய் போட்டால் கூட ஒரு மாதிரி வாசம் வரும். இது நல்லா இருக்கும். நான் பொடி எப்படி செய்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் போடுறேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. போட்டு ரொம்ப நேரமெல்லாம் வச்சுருக்க வேண்டியதில் அடுப்பில் போட்டு கிளறினோடனே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.